ஹலோ மகளே, நீங்களாம் எப்படி இருக்கிறீங்க? நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லைனாக்கா நான் வந்துட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்பேன் எனக்கு என்ன ஆச்சுன்ட்டு. அவர் தான் எனக்கு வந்து கரெக்டான என்னுடைய ஜுரத்துக்கு என்ன மருந்தோ அதை எழுதி கொடுப்பாரு. அதை விட்டுட்டு நான் போயிட்டு போலீஸ்கிட்ட போயிட்டு எனக்கு ஜுரம் வரும்னு சொன்னாக்கா போலீஸ்காரன் என்ன அடிச்சு அனுப்புவாங்க. அதே மாதிரி தான் நம்ம சட்டசபையில் சம்பந்தம் இல்லாமல் நம்ம அமைச்சர்கள் பேசுகிறார்கள். சம்பந்தப்பட்ட துறை சார்ந்தவர்கள் தேவையில்லாமல் மாறி மாறி பேசுறது வந்துட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது. உங்களுக்கு எந்த பதவி கொடுத்தாங்களோ அவங்க தான் வந்துட்டு பேசணும். விளையாட்டுத்துறை அமைச்சரா அதை பற்றி அவர் பேசணும். கல்வித்துறை அமைச்சரா அவர் வந்துட்டு கல்வித்துறையை பற்றி பேசணும். மாற்றி மாற்றி பேசுறது வந்துட்டு ரொம்ப ஒரு காமெடியாக இருக்குது. இந்த இருக்கிற வீடியோ பாருங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய துறை சார்ந்தவர்கள் அவர்களுடைய குறைகளை சொல்லட்டும். வீடியோ பிடிச்சிருந்த மக்களை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவும் சந்திக்கிறேன். பல இடங்கள்ல விவசாயிகள் 309 கோடிக்கு நீங்க நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்கள்ல கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லயே அன்னைக்கிட்ட கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெல் சேமிப்பு கிடங்கு பத்தி பேசுறாரு. அவர் யார்? வேளாண் துறை அமைச்சரா? இல்லடி, அவர் அறநிலைத்துறை அமைச்சர். கரும்பு சாகுபடி பத்தி பேசுறாரு. அவர் தானே விவசாயத்துறை அமைச்சர். இல்லடி, அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர். அப்ப இந்த காவிரி நீர் வடிகால் பத்தி பேசுற அந்த அம்மா பொதுப்பணித்துறை அமைச்சரா? இல்ல, அவங்க தொழில்துறை அமைச்சர். இங்க இப்ப நெல்மணியம் பத்தி பேசுறாரு. அவர் நிதி அமைச்சரா? அவர் வருவாய்த்துறை அமைச்சர். கடன் நிலைமை பத்தி சொல்றாருல, அவர் தானே நிதி அமைச்சர். இல்ல, அவர் மருத்துவம் மற்றும் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். யாரோ 12,400 12 1000 4000 எழுத்து கூட்டி படிக்காரு. நீங்க நிதி அமைச்சர் வரலையா? கருமா, அவன் தாண்டி நிதி அமைச்சரே. சரி, எல்லா சப்ஜெக்டுக்கு எஞ்சி பேசுறாரு. அவர்தான் முதலமைச்சராப்பா? இல்லடி, அவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர். அப்ப எந்த கேள்விக்கே பதில் சொல்லாம உண்மையில உட்கார்ந்து இருக்காரு அவரு. அவர் தாண்டி முதலமைச்சர்.